ராஜா சார் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா தெரியல, பட் ஹீ சச் அ ஜீனியஸ். ஏன்னா அவரை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் 1000 ஃபிலிம்ஸ் முடிச்சிருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஹீ இஸ் அ கிரேட் ஜீனியஸ். அதான் இசை ஞானின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நிஜமாகவே சொல்லப்போனால் அவர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணதே ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற இசை மேதைகளோடு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ கற்றுக்க முடிஞ்சதுக்கு. அண்ட் அவர் ஒரு கர்நாடக இசை ரசிகர், ஒரு வெறியர். ஸோ நிறைய அவர் வீட்டிலலாம் நிறைய பாடியிருக்கேன். அவர் நவராத்திரி ஃபங்க்ஷன்ஸ்லலாம் நிறைய நான் கலந்து பாடியிருக்கேன். அவருக்கும் நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத அனுபவங்கள். ஒரு பாட்டும் அவர் சொல்லி கொடுக்குற விதம், அவர் சொல்லி கொடுக்கும்போது அதில் ஒரு 50% இல்லை 75% நம்ம கேட்ச் பண்ணி பாடினாலே ஓரளவுக்கு நல்லா வந்துடும். ஏன்னா 100% கொஞ்சம் கஷ்டம்தான் அவரோட பாட்டு. ஏன்னா அவ்வளோ இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பாடி பார்க்கும்போது தான் அதோட சில நுணுக்கங்கள், சில ஃபீல், சில காம்ப்ளிகேஷன் அது பாடும்போது தான் நம்மளுக்கு ஆஸ் அ சிங்கர் நம்மளுக்கு கண்டிப்பாக அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹீ இஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன். He's a genius, a great music composer, one of the greatest music composers of our time. அவரை பற்றி சொல்கிறதுக்கே ரொம்ப பேசுகிறதுக்கு ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவரோட பெரிய ஃபேன். ஏன்னா சின்ன வயசில் இருந்த ஃப்ரம் ஸ்கூல் அப்புறம் காலேஜ், ஏன்னா அவரோட பாடல்கள் வந்து கேட்டு பாடி நிறைய ஸ்டேஜிலலாம் நிறைய பாடியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அப்படியே மனசில் அவ்வளோ பதிஞ்சிருக்கு. பாட்டு மட்டும் இல்லை, அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு. ஒரு பாட்டோட ஸ்கோர் வந்து அவ்வளோ மனசில் பதிஞ்சிருக்கு, பாதிச்சிருக்கு என்னுடைய மியூசிக்குக்கே. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி. நாங்களும் என்னோட மியூசிக்கல் ஜேர்னியில் அவருக்கு அவரோட மியூசிக் வந்து ஒரு பெரிய பங்காக இருக்குது. இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். எனக்கு ஒரு பெரிய அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரோட மியூசிக். இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது. அவரோட பாட்டுகள் பற்றி சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 பாட்டு எடுத்து 10 பெஸ்ட் சாங்ஸ் எடுத்து சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே ஒரு தங்கம் வைரம்னு சொல்லலாம். ஆனால் டக்குன்னு மனசுக்கு வர்றது வந்து ஏன்னா இளமையனும் பூங்காற்று, அப்புறம் 3ஆம் பிறை, கண்ணே கலைமானே, பூங்காற்று, அப்புறம் அஃப்கோர்ஸ் அன்னக்கிளி, அலைகள் ஓய்வதில்லை. இதெல்லாம் அமேசிங் சாங்ஸ். அண்ட் அப்புறம் நானும் நிறைய பாடியிருக்கேன் சேது படத்தில், அப்புறம் கண்ணுக்குள் நிலவு, இந்த மாதிரி நிறைய படத்தில் நானும் பாடியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். இன்னும் பல வருஷங்கள் வந்து இன்னும் பல படங்களுக்கு, இன்னும் ஒரு 1000 படங்களுக்கு அவர் இசை அமைக்கணும். எல்லா இசை ரசிகர்களும் அதை வந்து என்ஜாய் பண்ணணும் தான் என்னுடைய ஆசை. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.